நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்கள். இந்த கேட்டதும் கொடுப்பவனே நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி பல ஆலயங்களை தரிசிக்க முடிகின்றது. அந்த விதத்தில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் ஐநூற்றேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவில் காரைக்குடிக்கு சற்றே அருகில் உள்ள மாத்தூர் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலை உருவாக்கியது யாரென்று பார்த்தால் நகரத்தார்கள். மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த திருக்கோவிலை அவர்கள் அமைத்துள்ளார்கள். மாத்தூர் இந்த பெயர் எவ்வாறு வந்தது? பழைய காலத்தில் இதை மாற்றூர் என்றே அழைத்தார்கள். அது மருவி இப்பொழுது மாத்தூர் என்று அழைக்கப்படுகின்றது. எவ்வாறு இந்த மாற்றூர் என்ற பெயர் வந்தது? இந்த ஊரில் தாமிரத்திற்கு தரம் சற்று குறைவாக இருந்தது. அந்த நேரத்தில் கொங்கண சித்தர் தன்னுடைய ரசவாத திறமையினால் 500 எடுக்கும் அளவுக்கு இந்த தாமிரத்தை தங்கமாக மாற்றினார். இப்படி தாமிரத்தை தங்கமாக மாற்றியதால் இந்த ஊருக்கு மாற்றூர் என்ற பெயர் வந்தது. இந்த மாற்றூர் ஐநூற்றேஸ்வரர் திருக்கோவிலில் சுவாமிக்கு பெயர் ஐநூற்றேஸ்வரர், தேவிக்கு பெயர் பெரிய நாயகி. விஜய் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிவல்புரி சிங்காரத்தின் இனிய வணக்கங்கள். தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே செல்கிற இந்த நேரத்திலே தங்கம் தங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வரவேண்டிய ஊர் காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய மாத்தூர். இந்த ஊரிலே தான் குங்கண முனிவர் என்ற முனிவர் இரும்பை தங்கமாக மாற்று பார்த்த ஊர். ஆகையினாலே தான் மாற்றூர் என்ற பெயர் பெற்றது. இந்த ஊரிலே இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் ஐநூற்றீஸ்வரர், பெரிய நாயகி அம்மன். இந்த கோவிலை நாம் வலம் வரும்பொழுது அதன் தெற்கு பாகத்தில் ஒரு மகிழ மரம் உள்ளது. இந்த மகிழ மரத்துக்கு கீழே முனீஸ்வரர் இருப்பதாக ஒரு ஐதீகம். இங்கு முனீஸ்வரர் வழிபாடும் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நகரத்தார்களுக்கு தமிழும் சைவமும் வேறு இல்லை. இரண்டையும் 2 கண்கள் போல அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். அந்த விதத்தில் பழைய காலத்தில் சைவத்திற்கும் வைஷ்ணவத்திற்கும் இடையே நடக்கும் போராட்டத்தின் பொழுது கூட அந்த போராட்டங்கள் இல்லாமல் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் வண்ணமாக இந்த திருக்கோவிலை அவர்கள் அமைத்தது மற்றொரு சிறப்பு என்றே சொல்லலாம். சிவபெருமானை பற்றி சொல்லும் பொழுது வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவோன் என்று சொல்வார்கள். லோகத்திற்கே தந்தை தெய்வமாக இருப்பவர் சிவபெருமான். மிகவும் எளிமையானவர். அவரை சொல்லும் பொழுதே எளியவன் என்று சொல்வார்கள். அந்த சிவபெருமான் எளிமையாக இருந்தால் கூட பொன்னாலும் மெய்ப்பொருளாலும் நிறைந்தவர் என்று ஆளாள சுந்தரர் மிகவும் அழகாக சொல்கிறார். இந்த நமச்சிவாய என்னும் பஞ்சாட்சரம் எப்பேற்பட்டது என்பதை வள்ளலார் மிகவும் அற்புதமாக அவருடைய திருவருட்பாவில் சொல்லியிருக்கிறார். பெற்ற தாய் தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நர்த்தவர் உள் இருந்தோங்கும் நல்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. நமசிவாயத்தை நான் மறவேனே, நான் மறவேனே, நான் மறவேனே.
பெற்ற தாய் தன்னுடைய மகனை மறந்தாலும், பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்தவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று வள்ளலார் மிகவும் அழகாக சொல்கிறார். இந்த நமச்சிவாய என்னும் மந்திரத்திற்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு. இந்த கோவிலுக்கு வேற என்னென்ன சிறப்புகள் உண்டு, வேற என்னென்ன சன்னதிகள் உள்ளன, இந்த கோவிலில் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்தால் நமக்கு என்னென்ன வரத்தை இந்த சிவபெருமான் தருகிறார் என்பதை நாம் இனி பார்க்க இருக்கிறோம். இந்த திருக்கோவிலில் இறைவன் பிச்சாடனராக காட்சி தந்து இருக்கிறார். மற்றொரு சிறப்பு, எந்த கோவிலிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கிறது. இங்கே சிம்ம பீடத்தின் மேலே நந்திகேஸ்வரர் இருக்கிறார். 4 சிம்மங்கள், அதற்கு மேலே ஒரு பீடம், அந்த பீடத்தின் மேலே நந்திகேஸ்வரர் இருக்கிறார். இந்த 4 சிம்மங்கள் ஒரு திசையை பார்க்கின்றன. அதற்கு மேல் ஒரு பீடம், அதன் மேலே உயர்ந்த நிலையில் இந்த நந்திகேஸ்வரர் இருக்கிறார். நாம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் நம்முடைய ஆன்மா எண்ணங்கள் எல்லாமே உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வண்ணம் இந்த நந்திகேஸ்வரர் இப்படி இங்கே உள்ளார். இது இந்த கோவிலின் தனி சிறப்பு. அடுத்ததாக இந்த திருக்கோவிலில் சண்டிகேஸ்வரர் சின் முத்திரையோடு அமர்ந்திருக்கிறார். இந்த சின் முத்திரை எதை குறிக்கின்றது? இந்த ஆள்காட்டி விரல் உயிர் என்னும் ஆன்மாவை குறிக்கின்றது. பெருவிரல் இறைவனை குறிக்கின்றது. இந்த உயிர் என்னும் ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்றால் மற்ற 3 விரல்களை அகற்ற வேண்டும். மற்ற 3 விரல்கள் எதை குறிக்கின்றது என்று பார்த்தால் ஆணவம், கண்மம், மாயை, இவை 3ஐயும் அகற்றிவிட்டு நாம் இறைவனை அடைய வேண்டும் என்பதே இந்த சின் முத்திரை நமக்கு உணர்த்துவது. பசுபதி என்று இறைவனை நாம் அழைக்கின்றோம். பசு என்றால் உயிர் என்கிற ஆன்மா, பதி என்றால் இறைவன். இந்த பசுபதியை நாம் அடைய வேண்டும் என்றால் உலகத்தில் நிரந்தரமில்லாத வஸ்துக்களின் மீது நாம் பாசத்தை செலுத்துவதை விட இறைவனிடத்தில் அந்த பக்தியை செலுத்தினோமானால் அவரை நாம் நிச்சயமாக அடைய முடியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறைவனை நாம் வழிபடும் பொழுது நான் என்ற அகங்காரத்தை தள்ளி வைக்க வேண்டும். நம் மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களை நாம் தள்ளி வைக்க வேண்டும். இது அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு உண்மையான பக்தியோடு தூய்மையான மனதோடு நாம் இறைவனை வழிபட வேண்டும். அவ்வாறு நாம் வழிபட்டால் நிச்சயமாக கேட்ட வரம் நமக்கு கிடைக்கும். இந்த திருக்கோவிலில் நாம் சென்று பிரார்த்தனைகள் செய்தால் என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது? இங்கு இருக்கும் நந்திக்கு மாப்பிள்ளை நந்தி என்று பெயர் உண்டு. இந்த மாப்பிள்ளை நந்தி, விநாயகர், இங்கு இருக்கும் சண்டிகேஸ்வரர், முனீஸ்வரர், இவர்களை வணங்கினால் என்ன பலன் கிடைக்கின்றது என்பதை நமக்காக ஒரு பக்தர் சொல்ல இருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நந்தி மாப்பிள்ளை நந்தி என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாப்பிள்ளை நந்தியை வழிபட்டால் மாப்பிள்ளையாகிற வாய்ப்பு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் வந்து சேரும். வயதாகியும் இன்னும் வாழ்க்கை அமையவில்லையே, தலை வழுக்கை விழுந்தும் வாழ்க்கை அமையவில்லையே, மணமகள் எத்தனை வந்தாலும் இன்னும் முடிவாகவில்லையே என்று ஏங்கி தவிப்பவர்களெல்லாம் இந்த ஊருக்கு வந்தால் வந்தவுடனே வீட்டில் கட்டிமேளம் கொட்டுகிற ஒரு அரிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆகையினாலே அப்படிப்பட்ட ஆண்கள், வயதாகியும் வாழ்க்கை அமையாதவர்களெல்லாம் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை நந்திக்கு மாப்பிள்ளை அலங்காரம் செய்து வழிபட்டால் உடனடியாக மனையேறி மாப்பிள்ளையாகிற ஒரு அரிய வாய்ப்பை பெறுவார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய பைரவர் 2 வாகனங்களை கொண்டவராக இருக்கின்றார். வரம் தரும் பைரவராக காட்சியளிக்கின்றார். அதோடு மகிழ மரத்தடி முனீஸ்வரர் என்ற அற்புதமான முனீஸ்வர பெருமான் இங்கே இருக்கின்றார். உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் சொன்னால் சொன்னவுடனே நிறைவேற்றுகிற ஆற்றல் அந்த முனீஸ்வர பெருமானுக்கும் உண்டு. ஆகையினாலே வாழ்க்கையை வளம் பெற வைக்கிற இந்த ஊர் மாற்று பார்த்த ஊர் மாற்றூர். காரைக்குடி அருகிலே இருக்கக்கூடிய இந்த ஊரிலே இருக்கக்கூடிய இந்த மாப்பிள்ளை நந்தியை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும், நலமாகும்.
இந்த கோவிலில் இருக்கும் விநாயகருக்கு கண்டம் தீர்த்த விநாயகர் என்று பெயர். நமக்குள் இருக்கும் அச்சத்தை இவர் போக்குவார். இந்த திருக்கோவிலில் அருள் புரிந்து கொண்டிருக்கும் பெரிய நாயகி தேவிக்கு தனி சிறப்பொன்று உள்ளது. இந்த தேவியை நாம் பார்த்தால் தேவியின் தலை சற்றே வலதுபுறமாக சாய்ந்து இருப்பது போல் நமக்கு தோன்றும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை ஏதாவது பேசும் பொழுதோ சொல்லும் பொழுதோ அதை செவி கொடுத்து கேட்கிறாளோ, அதே போல அங்கு வரும் பக்தர்கள் சொல்லும் பிரார்த்தனைகளை இந்த பெரிய நாயகி தேவி தன்னுடைய செவி கொடுத்து கேட்பது போல் நமக்கு தோன்றுகிறது. இந்த தேவியை நாம் வணங்குவதன் மூலம் கல்யாண பலன் நமக்கு கிடைக்கின்றது. மகப்பேறு அதாவது சந்தான பாக்கியம் கிடைக்கின்றது. இவ்வாறு அனைத்து வரங்களையும் நாம் கேட்டதும் கொடுக்கும் தெய்வமாக இங்கிருக்கும் ஐநூற்றேஸ்வரரும் பெரிய நாயகி தேவியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கோவில் எங்கே இருக்கிறது என்பதை உங்களுக்காக மீண்டும் சொல்ல இருக்கிறேன். காரைக்குடிக்கு சற்று அருகில் மாத்தூர் என்னும் ஸ்தலம் இருக்கிறது. அந்த ஸ்தலத்திலே இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. அனைவரும் சென்று இந்த தெய்வத்தை வணங்கி அவருடைய பேரருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு திருமுருகன் பூண்டி மாதவனேஸ்வரர் கோவிலை பற்றி நாம் காணலாம். பூண்டி என்று சொன்னாலே நாம் ஏற்கனவே தரிசித்த முருகப்பெருமானின் ஆலயம் நம் எண்ணத்திற்கு முதலில் வருகின்றது. இந்த மாதவனேஸ்வரர் கோவிலும் திருமுருகன் பூண்டியில் எழுந்தருளி உள்ளது. இந்த திருமுருகன் பூண்டி மாதவனேஸ்வரர் கோவிலுக்கென்று நிறைய சிறப்புகள் உள்ளது. இந்த திருக்கோவிலில் இறைவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளினார். அது மட்டுமல்லாமல் இந்த கோவிலுக்கு என்று 3 சிறப்பு அம்சங்கள் உள்ளது. முதலாவது, இந்த இடத்தில் கேது பூஜை செய்து அவருக்கு சாப விமோசனம் கிடைத்தது. இரண்டாவதாக, இந்த இடத்தில்தான் முருகன் அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை சிவபெருமானை பூஜித்து நீக்கிக் கொண்டார். மூன்றாவதாக, இங்கு இருக்கும் சிவபெருமானை பூஜை செய்து தன்னுடைய கோபத்தை குறைத்து கொண்டார் துர்வாச முனிவர். இப்படி 3 சிறப்பு அம்சங்களை இந்த திருக்கோவிலில் நாம் காண முடிகின்றது. இந்த திருக்கோவிலில் கேதுக்கென்று ஒரு தனி சன்னதியே உள்ளது. அப்படி என்றால் இதை கேது ஸ்தலம் என்று கூட சிலர் கூறுகின்றனர். 25 வருடங்களுக்கு முன்பு இந்த திருக்கோவில் மிகவும் பழமையானதாக இருந்தது. அந்த மாதிரி சமயத்தில் அருணாச்சல செட்டியார் அவருடைய கனவில் சிவபெருமான் தோன்றி இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்யுமாறு சொன்னார். அவருடைய வார்த்தையின்படி இன்றும் அந்த அருணாச்சல செட்டியாரின் மூலம் இந்த திருக்கோவிலிற்கு திருப்பணி செய்யப்பட்டு வருகின்றன. இந்த திருக்கோவிலில் சென்று நாம் மாதவனேஸ்வரை வழிபடுகிறோம். எதனால் இவருக்கு மாதவனேஸ்வரர் என்ற பெயர் வந்தது? தேவி பார்வதி மாதவம் செய்து இந்த சிவபெருமானை அடைந்ததால் இவருக்கு மாதவனேஸ்வரர் என்ற பெயர் வந்தது. இந்த
இந்த திருக்கோவிலில் இருக்கும் சிவபெருமானை நாம் அடைய வேண்டும் என்றால் பாசம், நேசம் போன்ற விஷயங்களிலிருந்து விடுபட்டு என்றைக்கும் தெய்வம் ஒன்றே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தை நமக்குள் செலுத்திக் கொண்டு அவரிடத்தில் சரணாகதி என்று அடைய வேண்டும். இந்த திருக்கோவிலில் வேற என்னென்ன சன்னதிகள் இருக்கின்றது என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். இங்கு வெற்றி விநாயகருக்கு தனி சன்னதி உள்ளது. கல்வி கடவுளான தட்சிணாமூர்த்திக்கும் இங்கே தனியாக ஒரு சன்னதி உள்ளது. அருகில் மண்டபத்தின் மேலே வெள்ளை நந்தி உள்ளது. மங்களம் தருகின்ற மங்களாம்பிகை, துர்காதேவி அவர்களுக்கும் தனித்தனி சன்னதி உள்ளது. இந்த கோவிலின் தலவிருட்சம் வில்வ மரம் மற்றும் மாவலிங்க மரம். சூரியன், சந்திரன், விருத்தி விநாயகர் என்ற இவர்கள் அனைவருக்கும் இங்கே தனித்தனி சன்னதி உள்ளது. வில்வ மரத்தின் கீழே கேது வடிவில் நாகம் அமைந்துள்ளது இந்த கோவிலின் தனிச்சிறப்பு. கொங்குவள நாட்டின் கண் அமைய பெற்றிருக்கும் துவாபர யுகம் என்று சொல்லக்கூடிய யுகத்திலே கேது பகவான் என்று சொல்லக்கூடிய நவகிரகங்களில் சாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய ஞான கிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கந்தமாபுரி பட்டணம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமுருகன் பூண்டி எனும் கேத்திரத்தில் துவாபர யுகத்திலே சிவபெருமானை தன்னுடைய சாப விமோசனம் பெற வேண்டி சுயம்பே வடிவான லிங்கம் ஸ்ரீ மாதவனேஸ்வரர் அவரை வந்து பூஜித்து சாப விமோசனம் பெற்ற ஸ்தலம் இந்த மாதவனேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பூஜித்த ஸ்தலம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்பொழுது இந்த திருக்கோவிலில் என்னென்ன பலன்கள், பிரார்த்தனை நாம் எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த கோவிலிற்கு கேது ஸ்தலம் என்று பெயர் உண்டு. தென்காலஹஸ்தி என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேதுவிற்கு ஞான தாரகன் என்ற பெயர் உண்டு. கேதுவிற்கு தனி சன்னதியும் இங்கே இருக்கின்றது. கேது தோஷம் இருப்பவர்கள் இங்கே வந்து பரிகாரம் செய்து கொண்டால் அந்த தோஷம் அவர்களை விட்டு விலகுகின்றது. அதே போல கால சர்ப்ப தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி இங்கு இருக்கும் கேதுவிற்கு உள்ளது. கால சர்ப்பதோஷம் இருப்பவர்கள் 27 நாள் விரதம் இருந்து பின்னர் இங்கு வந்து கேதுவை தரிசித்தால் அவர்களுக்கு அந்த கால சர்ப்பதோஷம் நிவர்த்தியாகின்றது. மூன்றாவதாக, மனநோய் இருப்பவர்கள் இங்கு இருக்கும் ஞான தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், சுப்பிரமணிய தீர்த்தத்தில் நீராடி 48 நாள் விரதம் இருந்து காலையும் மாலையும் இங்கு இருக்கும் மாதவனேஸ்வரரை பிரார்த்தித்து வந்தால் அவர்களுடைய மனநோய் தீருகின்றது. அது மட்டுமல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய விநாயகர் வினைகளை தீர்ப்பவர். இந்த கோவிலில் தேவிக்கு மங்களாம்பிகா என்ற பெயர் உண்டு. மங்களாம்பிகா என்ன செய்வாள்? நமக்கு திருமண பாக்கியத்தை தருகிறாள். அதே போல மகப்பேறு என்று சொல்லக்கூடிய சந்தான பாக்கியத்தையும் அவள் தர தயாராக இருக்கிறாள். இந்த கோயில் வந்து முருகப்பெருமான அருள் பெற்ற கோயில், திருத்தலம். மனநோயாளிகள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து இங்கே குளித்து விட்டு, இங்கே இருக்கிற தீர்த்தத்தை குளித்துட்டு இந்த ஊர்லேயே வந்து ஒரு மண்டலம் இருந்தாங்கன்னா மனநோய் சரியாகி விடுகிறது. இது வந்து தொன்று தொட்டு பல நூற்றாண்டு காலமாக இங்கே நடக்குது. மனநோயாளி தங்கறதுக்குன்னே இங்கே விடுதியெல்லாம் கட்டி பெரியவங்க கட்டி வச்சுக்கிறாங்க இந்த கோயிலில். எந்த தமிழ்நாடுல இந்தியா முழுவதும் இருந்து இந்த திருத்தலத்துக்கு வர்றாங்க. ரெண்டாவது இங்கே கேது கோயிலும் இங்கே பிரசித்தி பெற்றது. வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு 4:30 to 6 ராகு காலத்தில் இங்கே கேது ஸ்தலத்தில் கேது பாலாபிஷேகம் எல்லா அபிஷேகம் பண்ணி அந்த கேது திசை நடக்கிறவங்களுக்கு எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நீக்கி தர்றாரு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. இப்படி இருக்கும் இந்த திருக்கோவிலை சென்று அனைவரும் தரிசித்தால் நமக்கு இருக்கும் மனநோய் நிச்சயமாக தீருகின்றது. இந்த கோவில் எங்கே உள்ளது என்பதை மீண்டும் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். திருமுருகன் பூண்டி என்பது
கோவையிலிருந்து அவிநாசி செல்லும் நெடுஞ்சாலையில் உள்ளது. அந்த இடத்தில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது. மாதவி வனம் என்று சொல்லக்கூடிய இடமே இந்த மாதவனேஸ்வரர் இருக்கும் கோவிலாக அமைந்துள்ளது. நேயர்கள் அனைவரும் இந்த திருக்கோவிலை நிச்சயமாக தரிசித்திருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த பெருமானை பார்த்து அவருடைய பேரருளை பெற வேண்டுகிறேன். மீண்டும் நாளைய தினம் வேறு திருத்தலத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.